SRMPR குளோபல் ரயில்வேஸின் மகான்களின் மகா தரிசன சுற்றுலா. முன்பதிவுக்கு அழையுங்கள் 8008000800. முதல் கேள்வி நான் வில்சன் அவர்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். தொடர்ந்து அதிமுகவுக்குள்ள இன்னும் அது உடஞ்சிருக்கு, 4 பக்கமும் சிதறி இருக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனம் தான் வைக்கப்படுகிறது. அதுவும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு இபிஎஸ்க்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கா? இல்லை, ஒரு நெருக்கடியும் கிடையாது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அப்படியே இன்டாக்டாக இருக்குது. அதிமுக ரொம்ப கடந்து வந்தாச்சு. அதாவது ஜெயலலிதா அம்மா 2016 டிசம்பரில் இறந்த பிறகு கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு மேலே வந்துருச்சு. அதனால் அந்த கிட்டத்தட்ட 7.5 வருஷம் எடப்பாடி அவர்கள் கோலோச்சிய காலம்தான். முழுக்க தனது கட்டுப்பாட்டுக்குள் கட்சியை கொண்டு வந்து கட்சியினுடைய தொண்டர்களை சிதறாமல் கிட்டத்தட்ட 7.5 வருஷம் அவர் 4 வருஷம் ஆட்சியை செய்துட்டாரு. உச்ச நீதிமன்றம் எவ்வளவு வழக்குகள் இழுத்தடிப்பு இல்லை, அதை தான் சொல்கிறேன். இதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு அப்படின்னு எடுத்து இல்லை, இதெல்லாம் தாண்டி இல்லை, அப்போவே அப்படி தான் இருந்துச்சு. இன்னும் வழக்கு இன்னொரு 10-20 வருஷம் கூட நடக்கும். நம்ம ஜனநாயக முறைப்படி, நம்மளுடைய நீதிமன்றங்கள் முறைப்படி யாராவது ஒருத்தர் வழக்கு போட்டுட்டே இருக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. ஆனால் கட்சி டே டு டே ஆக்டிவிட்டீஸ் முடக்கப்பட்டிருக்குதா? தினந்தோறும் கட்சி நடவடிக்கைகள் ஏதாவது ஒரு விதத்தில் யாராலாவது முடக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்றது தான் முக்கியம். மற்றபடி கட்சி நடவடிக்கை நடந்துட்டு இருக்குது. ஆனால் ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருக்குதான்னா ஜெயலலிதா அம்மா காலத்தை விட 2019 ஓபிஎஸும் இவரும் இரட்டை குழல் துப்பாக்கி போல் இரட்டை தலைமையில் இருக்கும்போதே ஓட்டு சதவீதம் 2019 நம்மளுக்கு தெரியும் 19% தான். அப்போது அதற்கு பிறகு தான் ஒற்றை தலைமை மாறுகிறது. 2021க்கு பிறகு ஒற்றை தலைமை மாறுகிறது. அதனால் பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓட்டு சதவீதம் குறைஞ்சி 2019 4-5 வருஷம் ஆயிடுச்சு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு வராங்க, இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது இப்போது. ஆனால் என்னென்னா, இப்போ வெளியே போகிறவங்க வெளியேற்றப்பட்டவர்கள் மறுபடியும் சேரணும் அப்படின்றது அது தவறு கிடையாது. சேரலாம். அப்படி இல்லைன்னா தொண்டர்களும் சரி மற்றவங்களும் சரி சேரலாம். அதில் தவறு கிடையாது. ஒரு கட்சியை பலப்படுத்தணும்னா அது சேரணும். ஒரு காலத்தில் உழைச்சிருப்பாங்க, அவங்க இல்லைன்னு சொல்ல வரல. இப்போ கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் எந்த விதத்தில் சேருவாங்கன்றதான் இப்போ கேள்விக்குறி. அதாவது நம்ம எம்ஜிஆர் காலத்தையோ இல்லை ஜெயலலிதா அம்மா காலத்தையோ எடப்பாடிக்கு சாதகமாக ஏதாவது உதாரணம் சொன்னோன்னா எடப்பாடி எம்ஜிஆரா ஜெயலலிதாவான்னு கேட்பாங்க. இன்றைக்கு அவங்களே உதாரணம் சொல்கிறாங்க. எம்ஜிஆர் சேர்க்கலையா, ஜெயலலிதா அம்மா சேர்க்கலையா, அப்படி எடப்பாடி சேர்க்கலாமா அப்படின்னு இப்போ அவங்களே உதாரணம் சொல்கிறாங்க. அவரை எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் ஒப்புமைப்படுத்தி. அதனால் என்னென்னா, இன்றைக்கு என்னென்னா, கட்சி ஒரு கட்டுப்போக்காக இருக்கிறது. இப்போ எம்ஜிஆர் இருக்கும்போதோ இல்லைன்னா ஜெயலலிதா அம்மா இருக்கும்போதோ அவங்க தனிப்பட்ட தலைவர், ஒரு தலைவர் இருக்காங்க. தொண்டர்கள், 2ஆம் கட்ட தலைவர்களோ தொண்டர்களோ பிரிஞ்சு போயிருப்பாங்க. அவர்கள் மறுபடியும் அந்த தலைமை ஏற்று வருத்தம் தெரிவித்து சேர்ந்துருப்பாங்க. அதையும் இதையும் நம்ம ஒப்பிட முடியாது. இப்போவும் என்ன வழின்னா, இப்போ ஒரு தலைமை இருக்கிறது, கட்சி இருக்கிறது, கொடி இருக்குது, சின்னம் இருக்கிறது, எல்லாம் ஒரு இடத்துல இருக்குது. 1 கோடி பேருக்கு மேலே இந்த ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போது அந்த கட்சியில் போய் இணையணும் அப்படின்னா ஒன்று பேச்சுவார்த்தை நடத்தியோ இல்லை என்றால் மற்ற அஃபிஷியல்கிட்ட பேச்சு நடத்தியோ இல்லை வருத்தம் தெரிவிச்சோ எப்படியோ ஒரு தலைமையை ஏற்று இணையணும். அவ்வளவுதான். இந்த இடத்துல என்ன பிரச்சனை? இணையணும் அப்படின்னா அதற்கான வாய்ப்பே இபிஎஸ் கொடுக்க மாட்டேங்கிறாரு. இல்லை, வாய்ப்பு என்ன சொல்கிறேன் நான், வாய்ப்பு என்னன்னா, இது எல்லாருமே தலைவர்கள், எல்லாருமே முதலமைச்சர்கள், எல்லாருமே முன்னாள் முதலமைச்சர், எல்லாருமே முதலமைச்சர் வேட்பாளருக்குள்ளேயே தகுதி படைத்தவர்கள் தங்களை சொல்கிறவங்க. அதனால் தலைவர்கள் எப்படி இணைய முடியும்? அப்போ நீங்கள் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு மாறணும். இப்போ ஒரு தலைமை ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைமை இருக்கிறதா, அந்த தலைமை அதற்கு பிறகு நீங்கள் கட்சிக்குள்ளே அதுக்கு பிறகு அது தலைமையை பற்றி யோசிக்கிறதோ என்ன வார்த்தைக்கே முதல்ல அழைக்கணும்ல. இப்ப இவங்க 2 பேரும் கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும்னு சசிகலாவா இருக்கட்டும் ஓபிஎஸ் இருக்கட்டும் குரல் கொடுக்கறாங்க. அந்த பேச்சுவார்த்தைக்கு அந்த எண்ணம் இருந்ததுன்னா அதற்கு பிறகு இணைந்து பேசி யாரு தலைவரா இருக்கிறா, யாரு செயலாளரா அது வேண்டவே வேண்டாம். அடுத்த கட்டம்ல ஆனா அந்த ஃபர்ஸ்ட் கட்டத்திலே செக் வச்சா கட்சி ஒரு இடத்துல இருக்குது. அந்த கட்சியில நீங்க போய் இணைங்க. நிபந்தனை விதிச்செல்லாம் இணைய முடியாது. தோல்விங்கிறது இடையில நெருடலா இருக்குங்கறாங்க. அது தோல்வி எல்லாருக்கும். அதாவது 1900 அதெல்லாம் வணக்கம். அது 1971 இருந்து 1989 வரைக்கும் கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள், 14 ஆண்டுகள் தான் ராமனே வனவாசன் இருந்தான். ஆனால் 18 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கவே இல்லை. 18 ஆண்டுகளாக ஜெயிக்கல. இது 5 வருஷம்தான்.
18 ஆண்டுகளாக ஜெயிக்க முடியாத, வெற்றி பெற முடியாத ஒரு கட்சி இந்த மண்ணை விட்டு எம்ஜிஆர் மறைந்த பிறகுதான் ஜெயிக்க முடிஞ்சது. அப்படி இருக்கும்போது அந்த கேள்வி எழுது. அதனால வெற்றி தோல்வி சகஜம். அப்படி கிடையாது. இல்ல இல்ல இப்போ நீங்க இல்ல இல்ல இப்போ நான் என்ன அதை தான் நான் சொல்றேன். இப்போ ஓபிஎஸும் இவங்களும் ஒன்னா தானே இருந்தாங்க. ஓபிஎஸும் எடப்பாடி ஒன்றா தானே இருந்தாங்க 2019. 19% ஓட்டு தானே. அப்போ எங்கே போச்சு ஓட்டு? அப்போ எங்கே போச்சு? இப்போ ஓபிஎஸ் தனியாக எத்தனை தொகுதியில் நின்று எவ்வளவு செல்வாக்க காமிச்சிட்டாரு. இப்போ அதனால என்னென்னா அது பிரச்சனை கிடையாது. இன்றைக்கு என்னென்னா கட்சி இருக்கிறதுன்றதை அவங்க ஏற்றுக்கிட்டு ஒரு தலைமையை ஏற்றுக்கிட்டு சேரணும். அப்படி சேரலைன்னா கூட இந்த 3 பேர் இருக்காங்களே, இவங்க 3 பேர் ஒன்றா சேர்ந்துச்சா? இப்போ எடப்பாடியை விட்டுருங்க, எடப்பாடி தான் சேர மாட்டேன்றாரு, அவர் தான் அடம் பிடிக்கிறார், எல்லாம் சொல்கிறீங்க. இந்த 3 பேர் ஒன்றா சேர்ந்தாச்சா? 3 பேர் ஒன்றா சேர்ந்து உட்காந்தாச்சா? ஆமாம், சசிகலா அம்மா தானே அடையாளம் காட்டினாங்க. சசிகலா அம்மாவை பொதுச் செயலாளரை ஏற்றுட்டு மற்றவங்க 2 பேர் போய் சேர்ந்தாச்சா? சசிகலா அம்மாவை பொதுச் செயலாளரை ஏற்றுட்டு போய் சேர்ந்தாச்சா? அதற்கு பிறகு தான் அடுத்த கேள்வி. அதனால் என்னென்னா இது தலைவர்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. அதனால் இதெல்லாம் சேர்றது வந்து சீக்கிரத்தில் நடக்கிற காரியம் கிடையாது. அவங்கெல்லாம் தன்னை நிரூபிக்கிறதுக்கு அவங்க தான் பண்ணணும். இன்றைக்கு டிடிவி தினகரன் ஒரு கட்சியை வச்சிருக்காரு, அவர் நிரூபிச்சுட்டு இருக்காரு, அவர் தனியாக நிற்கிறாரு, நிரூபிச்சிருக்காரு. எதிர்காலத்தில் கூட்டணி வைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படலாம். இன்றைக்கு வைகோ வெளியே போனவர் எப்படி கூட்டணி வச்சிருக்காரோ எதிர்காலத்தில் வைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படலாம். சசிகலா அம்மா வந்து எல்லாத்தையும் கடந்து நிற்கிறாங்க. அவங்க வந்து யாரையும் விமர்சனம் பண்ணல, என்னுடைய பிள்ளைகள் அப்படின்றாங்க. இதில் கேள்விக்குறியாக இருக்கிறது ஓபிஎஸ் மட்டும்தான்.